அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அனைவரும் வளமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை சில ஆன்மீக குறிப்புகளையும் ஆன்மீக தகவல்களையும் பார்த்துடலாங்க. நம்ம தினமும் குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோம் இல்லையா? அந்த குங்குமத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை தூளாக்கி கலந்து வச்சுட்டு வந்தோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இல்லையா இந்த பச்சை கற்பூரம். அதனால் இதை நம்ம குங்குமத்தோடு வச்சிட்ருக்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதனால நமக்கு பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காதாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரையெல்லாம் கிச்சனில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி கிச்சனில் வைக்கக்கூடாதுங்க. லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற அந்த இடத்துல நம்ம இந்த பொருளெல்லாம் வைக்கக்கூடாது. சீக்கிரமும் உடல்நிலை சரியாக போகாதுங்க. அதனால் அது வந்து கிச்சனில் வைக்காமல் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஹால்லையோ இல்லை நீங்கள் படுக்கிற பெட்ரூம்லையோ எது உங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஞாபகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுங்க. ஆனால் கிச்சனில் மட்டும் வைக்காதீங்க. நம்ம கோயிலுக்கு போனோம்னா சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதமாக குங்குமத்தை வாங்குவோம். நம்ம நெத்தியில் வச்சிட்ட பிறகு தாங்க அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமா. நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்ட பிறகு தான் இந்த குங்குமத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க. பெண்கள் எப்பொழுதும் நெற்றியில் குங்குமம் வைக்கும் பொழுது ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒன்றும் கஷ்டமான மந்திரம் இல்லையா? அதனால் எப்பொழுதும் சொல்லிட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியே போற்றி அப்படின்ட்டு சொல்லிட்டு வைங்க. இதனால் மகாலட்சுமி தேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம். செல்வ வளம் பெருகுமாங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வைக்கிறதுனால மாங்கல்ய பலமும் கூடுதுன்னு சொல்லப்படுதுங்க. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புங்க. அது வந்து கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் 2 பேருக்குமே வந்து மாங்கல்ய பலத்தை தருமாங்க. நம்ம எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோங்க. அப்போ நீங்கள் போகும் பொழுது பச்சரிசியை ஊற வச்சு இடித்து அதோடு கொஞ்சம் வெல்லம் கலந்து எடுத்துகிட்டு போங்க. சலிக்கக்கூடாது. கொஞ்சம் வெல்லத்தை இடித்து போட்டு சேர்த்து கலந்து எடுத்துகிட்டு போங்க. அதை குலதெய்வத்திட்ட வச்சு பூஜை பண்ண பிறகு வெளியில் எதுவும் பசுமாடு இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. வெளியில் எறும்பு புத்தெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? அந்த எறும்பு புத்தில் போடுங்க. அந்த எறும்பெல்லாம் அதை சாப்பிட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது உங்களோட கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமாங்க. பித்ரு தோஷம் விலகி நம் முன்னோர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்களாம். ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவாங்களாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சிவஸ்தலங்களுக்கு சென்று வந்துடுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு முக்தி கிடைக்குமாங்க. செல்வ வளம் பெருகுமா. நமக்கு மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை சிவன் கோவில். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. ஈஸ்வரர் வந்து மங்களேஸ்வரர். அடுத்தது வந்து நம்ம திருவண்ணாமலை சிவன் கோயில் தாங்க. இங்கே கிரிவலம் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு புண்ணியம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் நடக்கும். அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக இருக்கும். பௌர்ணமி நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வரலான்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயத்தில் உள்ள கோபுரத்தோட நிழல் வந்து கீழேயே விழுவறதில்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய லிங்கம், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட லிங்கமும் இங்கே தான் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்படிப்பட்ட சிவன் ஸ்தலத்துக்கு ஒரு நட போயிட்டு வந்துருங்க. அடுத்ததாக கும்பகோணத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் ஆலயந்தாங்க. சிவன் ஐராதீஸ்வரர் இது எங்கே இருக்குன்னா தாராசுரத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாராசுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் ரொம்ப கலை நுணுக்கத்துடன் செய்யப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்குதான். அதனால் இது சிற்பிகளின் கனவு அப்படின்னு கூட சொல்லப்படுதான். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தில்லை நடராஜ கோவில் தாங்க. சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் தான். பொதுவாக பஞ்சபூத அக்னி ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை. அதே மாதிரி காற்றுக்கு வந்து காளகஸ்தீஸ்வரர் ஈஸ்வரர். நிலத்துக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர். ஆகாயத்துக்கு வந்து தில்லை நடராஜர் கோவில். அதே போல் நீரை குறிப்பது வந்து இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் நீரை குறிப்பது வந்து மதுரைக்கு அருகில் உள்ள திருவாப்புடையார் கோவில். இங்கே வந்து ஈஸ்வரர் வந்து சுயம்பு லிங்கமாக தோன்றினாராம். அதனால் இந்த தில்லை நடராஜரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் செல்ல வேண்டிய முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சிவன் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் பெரிய கோவில் தாங்க. தியாகராஜர்
தேருன்னாலே திருவாரூர் தாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற இந்த திருவாரூர் தியாகராஜரை வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. திருப்பார்கடல் திருமால் இந்த திருவாரூரில் தியாகராஜரை அவரோட மார்பில் வச்சு பூஜித்து வந்தாராம். இந்த சிவன் ஸ்தலத்தில் சாயரட்சை வழிபாடு நடக்கும் பொழுது தேவேந்திரனே வந்து தியாகராஜனை பூஜிப்பதாக ஐதீகம். இப்படிப்பட்ட முக்கியமான சிவன் ஸ்தலங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது வாழ்க்கையில் போயிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் நல்ல தகவல்களோடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.